அந்த இன்னொன்று பெருசு பெருசு பத்துங்க பத்துங்க. வளையல வளையல மோதிருச்சு 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 மோதிருக்கு ப்ரோ. அந்த இந்த அந்த வளைய தாண்டி அந்த பாருங்க தாண்டிடுச்சு. அதுவும் தாண்டிடுச்சு பாருங்க. தட்டி அடிக்குது தெரியுது கலக்கு. குடலெல்லாம் கிளிக்க வேண்டாமா? செக்கையெல்லாம் 3 வந்துருச்சு. ஐயோ என்ன வெந்து எடுத்துருச்சு அதுக்குள்ளே. ஐயோ நம்ம பாலத்துக்கு கீழே அதாவது அணைக்கட்டுக்கிட்ட மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கட்டு ஆறியுது. என்ன பாய்ச்ச வலையை வச்சு கெண்டை பிடிக்கிறாங்க. ரோகு கெண்டையாக தாங்க மாட்டலுது. கட்லா மாட்டை காணும், பொட்லா காணும், சிசி மிருகால் எதையுமே காணும். வெறும் ரோகு ஊற்றி தான் மாட்டுது. வேறு என்ன மாட்டுதுன்னு பார்ப்போம். கருவையை மறிச்சாச்சு. ஆமாண்ணே எல்லா சைடும் வலை கட்டியாச்சு. இங்கே பாருங்க இங்கிட்டு வலை கிடக்குது. அது மட்டும் இந்த இதை மறிக்க போகிறா. இதை மறிச்சிட்டு அதை கலக்குவாங்க. அடுத்து இதை கலக்கிட்டு இங்கிட்டு பிடிப்பாங்க கெண்டையை. சுற்றி வர வலை கிடக்குதுங்க. நாங்கண்ணே கிடக்குது. என்னதுண்ணே அது? அந்த குதிச்சிருச்சுண்ணே. அந்த இன்னொன்று பெருசு பெருசு பத்துங்க பத்துங்க. வளையல வளையல ஓடிடுச்சா? பெருசுதா 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும்ல. மூஞ்சி கிஞ்சில அடிச்சிட போகுது. அப்படியே தண்ணி என்னது இது? பாசி கட்டி. சரி பிடிச்சாச்சுண்ணே. தெளிவா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கும். பாட்டு போட்டு போடல. வலையில மோதி இருக்கும். அந்த மோதிருச்சு மோதிருச்சு மோதிருச்சு. வலையில தான் மோதி இருக்கு ப்ரோ. அந்த அது இப்ப பிடிச்சதானே அது. ஐயோ பிடிச்சி வச்சுனீங்களா? கடை கடைக்கு பின்னிருச்சு. அப்படியே பொத்துங்க போயிட்டு. இந்த ஒரு ரோகு பிடிச்சிட்டாக. அப்படியே சுருட்ட வேண்டியதானே வலைய. மடி அகலாம் இருக்காதுண்ணே. இப்படி விடுறீங்களே மீனெல்லாம். இந்த ஒன்று மாட்டிருச்சு. போய் வைக்கிறதுக்கே தூர்ல மாட்டிருக்கு. இந்த பூஜையில கொண்டாடுறாங்க. விட்டாங்கிடுவாங்க. வாயை எரிஞ்சு வைக்கணும். பெரும்பூஜை தப்புன்னு போடணும். 4 வரல. குதிக்கிறது மேலாப்புல வந்து நிக்கும்னே. வலையை ஒட்டி வச்சுங்க. இங்க வந்துருக்கும்ல. அங்க போங்கடா. அங்கிட்டு ஓட்டையை போடுங்க. அப்படியே அங்க வாப்பா. இந்த இடைக்கு வாப்பா. கரெக்டா வலைக்கு அந்த மூளைக்கு போனாலும் போகும். அங்கிட்டு போனதான் வலையில மோதிட்டு ரிட்டர்ன் விளையாண்டுருமே. அப்பதானே போய் மாட்டு இல்லாட்டி அதுக்குள்ள சுத்திட்டு நிக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் அதுக்குள்ளே தான் நிக்கும். டக்குன்னு வாழை பிடிச்சி அமைக்க விடணும். பண்ணிடுவோம். பக்கம் வந்துட்டா அந்த அந்த இந்த அந்த வலையில அடிச்சிச்சு. இந்த இந்த அந்த வலையை தாண்டிடுச்சு. அந்த வலையை தாண்டிடுச்சு. அந்த பாருங்க தாண்டிடுச்சு. அதுவும் தாண்டிடுச்சு. மாட்டிருச்சா? மாட்டி ரிட்டர்ன் உள்ள திரும்பிடுச்சோ? வாய் விடுது பாருங்க. இல்லை மண்ண நெட்டி ஆட காணுமே. இல்லை மாட்டிருக்கு. பிறண்டுச்சு. ஆனால் நெட்டி ஆட கருப்பு நெட்டிக்கிட்ட பாருங்க. போயிருச்சா? சிலேபி 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 இப்பதான் குதிக்குது. அதே போல ஃபாஸ்டா குதிக்கணும். அந்த வலையில முட்டுது. அந்த வலையில பாரு. அங்கதான் அந்த பாரு மறைக்கு.
இழுத்துக்கிட்டு கருப்பு போயிருச்சா? நாங்கண்ணா இப்போ தடவை பார்த்து வாங்கண்ணே. இல்லை முரட்டு ரோ பாருங்க தட்டி அடிக்குது போட்டு கண்ட்ரோல் செல்ஃப். போச்சா? ஐயோ ஐயோ, இது நல்ல டெக்னிக்காக இருக்கு எடுக்கிறதுக்கு. அவ்வளோ என்ன சித்து பண்ணாமல கிடக்குது தொல்லை காணு. அவ்வளோதான், இதெல்லாம் சும்மா அந்த கண்டை இப்படியே பிறந்து போகுது. அந்த குச்சி அஞ்சு. ஐயோ ஐயோ, இந்த வரது இங்கே வந்துச்சு ஒரு தள்ளு வலையை இழுத்துருவோம். மாட்டிடுச்சு. இழுக்காதீங்க இழுக்காதீங்க, மாட்டிடுச்சு. இந்த தான் கிடக்குது. இங்கே 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 இந்த தான் கிடந்துச்சுங்கண்ணே. கலர் தெரிஞ்சிச்சு, வெள்ளை கலரு. அந்த தான் கிடக்குது. இந்த இங்கே வந்த மாட்டேன், அங்கிட்டு ஒன்று மாட்டி வச்சுங்க. எல்லாம் டக் டக்குன்னு மாட்டுது. ரோ கண்டே தவிர மற்ற கண்டை எதுவுமே இந்த ஏரியாவில் பார்க்க முடியல. வலை தூக்கி இருக்கு, இங்கே போயிடும். வலை தூக்கி இருக்கு, இருந்தப்பா இருங்க. எங்களை தூக்கிக்கிட்டு இருக்கோம்லையா, இதை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. வலை தூக்கிக்கிட்டு இருக்கு. விற்கிறதுக்கு தான் உசுரோட பிடிக்கிங்களான்னு கேட்டேன். பாருங்க, இதுவும் கெண்டை தான். இதில் ஒரு 10 கண்டை கிட்ட இருக்கு. அதில் நிறையா இருக்குங்க. அந்த அண்ணன் கொண்டு போகிறதுல இதெல்லாம் சேல்ஸ். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஆற்றுல பிடிச்ச கெண்டைகள். இதெல்லாம் ரோவு கெண்டை தான், ஒன்று கூட வேற கெண்டை இல்லை. சேல்ஸுக்கு போது அடுத்து அங்கிட்டு இந்த பாருங்க, இதுலேயும் கெண்டை இருக்குது. இந்த அங்கிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க கெண்டை. இதான் இப்போ பிடிச்ச கெண்டை. இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ பிடிச்ச கெண்டைங்க. சிலேபி முரட்டு மொண்டு சிலேபியாக கிடக்குது. இது இப்போ பிடிச்சதில் ரோகு நல்லா பெருசாக கிடக்குது. இந்த கிடக்குது பெரிய ரோகு, சின்ன நானா. தெரியுது கலக்கு. சிலேபி எத்தனை கிலோவில் என்ன இது வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க? 2 கிலோ வரையும். இதோட பெருசாக இருக்குமா? நீளமாக இருக்கும். அந்த இது மாட்டு மண்டை மாட்டை கொஞ்சம் நீளமாக இருக்கும் கண்டா, அந்த சிலேபியா இல்லை இந்த இதே கலர் சிலேபியா? அது மாட்டு மண்டை மாதிரி வந்து ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு சிலேபி. வந்து நம்ம ஆற்றுல வந்து ஹைப்ரிட் இருக்குது. ஆமாம், அது 3-4 கிலோ வரையும் இருக்கும், 5 கிலோ வரையும் இருக்கும். அதை அதை வந்து பிடிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்தது இல்லை, அதுதான் கேட்குறேன். நம்ம ஆற்றுல தான் 3 இது பிடிக்கும். இதுலேவா? எத்தனை கிலோ? என்ன சொல்கிறீங்க? இன்னைக்குமே பாருங்க, இதில் பெரிய சிலேபி பிடிச்சிருக்கா. நானும் தான் வலை காட்டுறேன், ஒரு கெண்டை கூட மாட்டுது. பாருங்க, இந்த சிலேபி நல்லா பெருசாக இருக்குது. உசுரோட தான் கிடக்குது, நிறையா சிலேபி உசுரோட கிடக்குது. அது சிக்கஞ்சலாம் எங்க கயிறு எல்லாம் இருக்குது சிலேபிலாம். கட்டுங்கண்ணே. இதுக்கு கயிறு இங்கே வரங்கிட்ட வந்து கருவாடு போட்டுக்கிட்டு இருக்கு அண்ணே. இது நேற்று மாட்டின மீனானே? நேற்று இல்லை, இன்னைக்கு தானே. இது என்ன நரம்பு கட்டி போட்டு போனீங்களா? அப்படியே கருவாடு கருவாடு கருவாடுக்கு கட்டி போட்டுருக்க. அங்கிட்டு அண்ணே சமையல் நடக்குது, மீன் சமையல். மீன் சமையல், சுவையான ரோகு மீன் சமையல். அந்த கருவையை கொளுத்தி விடுங்கண்ணே, நல்லா தக தக தகன்னு எரியும். நெருப்பு எரியட்டும். வாய்க்கில் ஒரு குச்சியை சொருகிக்கங்கண்ணே, பரட்டி விடுறதுக்கு. அமர்ந்துருச்சு. நெருப்பை பற்ற வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவையான ரோகு மீன் சமையல். நீ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். குடலெல்லாம் கிளிக்க வேண்டாமா? வெந்துட்டா போதுமா? வச்சாச்சு. அங்கிட்டு கருவாடு ஆகிட்டுருக்கு, இங்கிட்டு சமையல் ஆகிட்டுருக்கு. மீன் எல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு.
மீன் பாருங்க உசுறு வந்துருச்சு மீனுக்கு. ரெக்கையெல்லாம் மூன்றாப்புல வந்துருச்சு. ஐயோ என்ன வெந்து எடுத்துருச்சு அதுக்குள்ளேயும். வெந்துடும் சுடுறதானே. ஐயோ அப்பயே சொன்னேன் மீன் வாய்க்குள்ள ஒரு கம்பெனி இருக்குன்னு. சுடலையா? துண்டு எடுத்துறவா? ஐயோ சிலாம்பு எடுத்துட்டீங்களோ? சிலாம்பு எடுத்துட கூடாது. மேலாப்புல சுரண்டி விட்டுட்டு சாப்பிடலாம். அவங்களுக்கெல்லாம் இருக்க அந்த பங்கு இதில் வந்துருக்குமா? இன்னும் வந்திருக்காதா? என்ன அங்கங்கே பிச்சுக்கிட்டு போகுது, வந்திருக்காதுங்கிறீங்க? அது இந்த கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குமா? அதுதான் சந்தேகமா? பார்த்தலாம் இதில் என்ன இருக்கு. ஓகே திருப்பியாச்சு. கறி போய் இருக்கும். இல்லை வெந்துருச்சு நல்லா, அது கொல கொலன்னு வந்துருச்சு மீன். பிளட்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நெருப்பள்ளி அவன் நிற்கிறதுல போட்டு வந்துரு. அங்கிட்டு கருவாடு நல்லா காயும். நல்ல கருவாட்டையும் அள்ளி போட்டு ஒரே கையில் சுற்றிட்டு வந்துடுவேன். மீனை சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்பா இது வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கா? நியூஸ் பேப்பரா? இந்த வெந்திருக்கும். கொளுத்தி விட்டு வைங்க, அதில் போடுங்க. அந்த பெரிய கருவையை கொளுத்தி விடுங்க. மீன் அடுப்புலேருந்து எடுத்தும் தணல் தெறிக்க வந்துக்கிட்டு இருக்கு மீன். அண்ணே வந்து டேஸ்ட் பாருங்கண்ணே. பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு. இருக்குதா என்னன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்க்க போகிறாப்லாண்ணே. பாருங்கண்ணே சாப்பிட்டு சொல்லுங்கண்ணே. நல்லதையா இருக்குது. இன்னும் சாப்பிடவே நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை தானே? நல்லா இல்லை. உப்பு லைட்டாக தடவிட்டு குடலை எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த அவன் கிழிச்ச மாதிரி கிழிச்சு விட்டு உப்பை தடவி விட்டு வச்சிருந்தா நல்லா இருக்கும். இப்போ பசிக்கு வேற என்ன பண்ணுறது, அதனால அதை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அதுதான் நைட்டில்